வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். தமிழ்ல ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்டதில்ல அப்படின்னா கூட இப்ப தெரிஞ்சுக்கங்க, ஐம்பெரும் காப்பியங்கள்னு தமிழ்ல உண்டு. அந்த காப்பியங்கள் என்னன்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசின்னு 5 பெரிய காப்பியங்கள். எப்ப ஐம்பெருங்காப்பியங்கள்னு பேசுறோமோ அப்ப ஐஞ்சிரும் காப்பியங்கள்னு 5 உண்டு. இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதாவது கோவலன், கண்ணகி, மாதவி கதை சிலப்பதிகாரம். மணிமேகலை மாதவியினுடைய மகள் மணிமேகலை, அவளை பற்றிய காப்பியம் மணிமேகலை. சீவக சிந்தாமணி ஒரு சமண காப்பியம். ஜீவகன் அப்படின்ற ஒருத்தனை தலைமகனாக கொண்டு எழுதப்பட்ட அருமையான காப்பியம். இந்த 3 மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த வளையாபதி, குண்டலகேசின்னு 2 ஏறத்தாழ அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சில பாடல்கள் தான் கிடைக்கின்றன, ரொம்ப சில பாடல்கள் தான். அந்த முழுமையான நூல்கள் குண்டலகேசி, வளையாபதிக்கு இல்லை. ஆனா அந்த கிடைச்ச சில பாடல்கள்ல அவங்க சொல்ற கருத்துக்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வளையாபதின்னு அந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல இன்றைக்கு அவ்வளவாக மக்களுக்கு தெரியாத காப்பியமான வளையாபதியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் பார்க்க போறோம். இது பொதுவா வெளியே தெரியறது இல்ல இந்த காப்பியமே. அது ஏதோ காரணங்கள்னால வளையாபதி, குண்டலகேசி இல்லாமல் போயிருச்சு. இது என்ன சொல்லுது இந்த வளையாபதி பாட்டு? இங்க பாருங்க. மனிதனுக்கு 5 புலன்கள் இல்லையா? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. 5 புலன்கள்னா என்ன சொல்லுவாங்க? கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, இதெல்லாம் 5 புலன்கள். இத இந்திரியம்னு ஒரு வார்த்தையிலையும் சொல்லுவாங்க. இந்திரியங்கள் என்றால் புலன்கள். அந்த வளையாபதி எப்படி தொடங்குதுங்க? 5 புலன்களும் காக்கப்பட வேண்டியவை அப்படின்னா இது எல்லாருமே சொல்றதானுங்களே. புலன்களை கட்டுப்படுத்து, வேற ஒண்ணும் இல்ல. கண்ணு வரமுறை இல்லாம போனாலோ, வாயும் நாக்கும் வரமுறை இல்லாம போனாலோ, காது கேட்க கூடாததை கேட்டாலோ, உடம்பு பண்ணக்கூடாத தப்ப பண்ணாலோ, மனசு எல்லாமே சேர்ந்து மனசு கெட்டு போனாலோ மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் வெற்றிகரமா வாழ்க்கையில ஜெயிச்சு வரான்னா என்ன அர்த்தங்க? அவன் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான்னு அர்த்தம். வளையாபதி என்ன சொல்லுது? காக்கப்படுவன இந்திரியங்கள் 5. அப்ப 5 புலன்கள் காக்கப்பட வேண்டியவை. இது அந்த பாட்டு 4 வரி இருக்கக்கூடிய பாட்டுல 3வது வரியை நான் சொல்றேன். இப்ப காக்கப்படுவன இந்திரியம் 5ல் நாக்கு அல்லதில்லை நனி பேணுமாறேன்னு 4வது. 5 புலன்களை நீ காக்க வேண்டும்பா. எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கிட்ட ஏன் கண்ணு தானே, ஏன் காது தானே, ஏன் உடம்பு தானேலாம் நினைக்காத. எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 5ல நீ இன்னும் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா? உன் நாக்கு கிட்ட எச்சரிக்கையா இரு. காக்கப்படுவன இந்திரியங்கள் 5னும் நாக்கு ஏன் காரணத்தை முதல்ல 2 வரி காரணத்தை சொல்லு. 4 காரணங்களை சொல்லு. எதுங்க? வளையாபதின்னு பழக்கத்துல இல்லாத இன்னைக்கு ஒரு மாதிரி பெரும்பாலாக அழிந்து போன ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றான வளையாபதி சொல்லுது இத. ஏன் நாக்கு தான்டா நீ 5 புலன்கள்ல நாக்கு அதிகமா காக்கணும்? ஏன் தெரியுமா? பாருங்க, நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்தா வேடிக்கையா இருக்கும். கண்ணு எத்தனைங்க? 2. ஆனா பாக்குற பார்வை 1. சரிங்களா? 2 கண்ணை சேர்ந்து 2 பார்வையா பார்க்குது? இல்ல, 1 தான். காது 2 காதா இருந்தாலும் கேட்கறது ஒரே செய்தியை கேட்கும். செய்யற வேலை 1 தான். மூக்கு 2 நாசி 2 துவாரம் இருந்தாலும் செய்யற வேலை 1 தான். மூக்கு காற்று வாங்கி அனுப்புது. நாக்கு எத்தனைங்க? நாக்கு 1 தான். ஆனா செய்யற வேலை 2. இத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்ணு 2 செய்யற வேலை 1, காது 2 செய்யற வேலை 1, மூக்கு துவாரம் 2 செய்யற வேலை 1, நாக்கு 1 ஆனா செய்யற வேலை 2. என்ன வேலை 2 செய்யும்? 2மே நமக்கு தெரியுதான். 1 சுவையை நமக்கு காட்டி உமிழ்நீரை சுரந்து
நல்லா நம்மளை சாப்பாடுறாமனா ஆக்குறது இந்த நாக்கு ஒண்ணுங்களா. ரெண்டாவது பேசுறது இந்த நாக்கால. அப்ப ஒரு கருவியா இருந்து ரெண்டு வேலை செய்யறது இந்த நாக்கு இல்லைங்களா. இந்த ரெண்டு வேலை செய்யறதுலயும் அதுகிட்ட நீங்க எச்சரிக்கையாருன்னு வளையாபதி சொல்றதுக்கு அந்த பாட்டோட முதல் வரி என்ன சொல்றது, ஆக்கப்படுத்தும் அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு உன் நாக்கு காரணமா இருக்கலாம். எப்படிங்க நல்லது நடக்கிறதுனா நான் என்ன பேசுறேன்றது ஒண்ணு, அளவோட சாப்பிடுறனான்றது ஒண்ணு. உண்மையா இல்லைங்களா. ஆக்கப்படுத்தும் சரியா சாப்பிடுறது, சரியா பேசுறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அருந்தளைவாய் பெய்விக்கும். தலைனா மாட்டை தலையில கட்டுவாங்க பாருங்க, தலைனா பிணித்தல், கட்டி வைத்தல். உன்னை சேர்க்க கூடாத இடங்கள்ல இந்த நாக்கு கொண்டு சேர்த்து விட்டுரும். அப்படின்னா கண்ணா பின்னான்னு பேசிட்டா என்ன ஆகும், எங்கேயாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டி விட்டுரும். ஒண்ணு. ரெண்டாவது கண்டதையும் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு இல்லாத சிக்கல் மாற்றும். நாக்கு சுவைக்கு அடிமையானவங்களை பார்த்திருக்கீங்களா? எந்த ஹோட்டல்ல சாம்பார் நல்லா இருக்கும்னு லிஸ்ட் கொடுப்பாங்க, எந்த ஹோட்டல்ல எந்த சட்னி டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. நாக்கு மற்ற இடங்கள்ல பிடிக்காது. அருந்தளைவாய் பெய்விக்கும், ஆக்கப்படுத்தும், அருந்தளைவாய் பெய்விக்கும். மூணாவது போக்கப்படுக்கும், வீழ்ச்சிக்கு அதுவே காரணமாயிரும். இது நம்ம பேசுறதுங்க. நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? தவறா சொன்ன ஒரு சொல் உறவையே கெடுக்குதா இல்லையா, நட்பையே கெடுக்குதா இல்லையா? அதே மாதிரி சாப்பிடக்கூடாதது போய் வயிற்றுக்குள்ள போய் சாப்பிட்டுனாக்கா வயிற்றுக்குள்ள போய் கெடுக்குதா இல்லையா? புலை நரகத்து உய்விக்கும், நரகத்துல வீழ்ந்ததை போல துன்பத்தை உன் நாக்கு தரலாம். நீ சாப்பிடுறதும் சரி, பேசுறதும் சரி. அப்ப அந்த வளையாபதின்ற பழைய காப்பியம் என்ன சொல்லுகிறது, எப்பா 5 புலன்கள்ல நாக்கு கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாயிரு. ஒன்னா இருந்து 2 வேலை செய்யறது, உன்னை ஆக்கப்படுத்தும், ஏதாவது உன்னை கட்டுப்பாட்டுல கொண்டு தள்ளிரும், நீ வீழ்ச்சிக்கு காரணமாயிரும், நரகத்து உய்தித்திரும். அதனால நாக்கு இடம் எச்சரிக்கையாயிரு என்று வளையாபதி என்ற நம்முடைய பழைய தமிழ் இலக்கியம் பேசுகிறது.